வாஸ்துனா என்ன? நம்ம வசிக்கிற இடம் தான் வாஸ்து. சிவனால் உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து தேவன். அப்ப அந்த வாஸ்துக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் உண்டு. கண்டிப்பா நான் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, என்னோட 30 வருஷம் அனுபவத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எல்லாத்துக்கிட்டையும், வீட்டுல பூஜை அறை தேவையில்லை. 5 பெட்ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க, ஹை ரூப்பு. பூஜை ரூமே வேண்டான்ட்டேன் நான். எந்த வீட்டுல பூஜை ரூம் இருக்குதோ அந்த வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை. கடவுளுக்கே 12 வருஷம் கழிச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க. அது மாதிரி வீட்டுக்குமே 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஒரு ஹோமம் பண்ணணும். அதுக்கு பேர் வாழும் வீட்டில் வாஸ்து ஹோமம். அது அவங்க பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க இப்ப வரைக்கும் பண்ணல. திருமண தடைக்கு வாஸ்து மூலமா ஏதாவது தீர்வு சொல்லுங்க. கண்டிப்பா வாஸ்து மூலமா திருமணத்தை கண்டிப்பா ரெமெடி பண்ணிடலாம். எப்படி ரெமெடி பண்ணிடலாம்னா, நம்ம இருக்கிற இடம் வாஸ்துப்படி இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், மேற்படிப்புக்கும் போகும். வாஸ்துப்படி இல்லாத இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்ச லாபம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்மளை பாதுகாக்க வாஸ்து அவசியம். கோவில் அமைப்பு ஆர்ச்சும் போது அது வந்து வளைஞ்சிருது இல்லைங்க, அது ஆகாத சகுனம். உங்களுக்கு வட்டமே வந்து 0, சதுரம் தான் கரெக்ட். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ மகாகுரு ஆனந்த வாஸ்து ஆசிரியர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் பத்ம மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்ப வாஸ்து ரீதியா நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இல்ல முக்கியமா என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடமும் பாக்குறாங்க, வாஸ்தும் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து ஜோதிடம் தான் நான் பார்ப்பேன். சோ எனக்கு ஏதாவது தோஷம் இருக்குதா, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எனக்கு டக்குன்னு வந்து வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தோணாது. நீங்க சொல்லுங்க, வாஸ்து ஏன் பார்க்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க. இப்போ அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க. நிறைய பேர் இப்படிதான், ஏன் எதுக்காக வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கு. நம்ம கிட்ட கேட்கறாங்களே இல்லையோ அவங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்குது. அப்புறம் படிக்கிறவங்களும் எங்ககிட்ட வந்து படிக்கிறவங்களும் கண்டிப்பா கேட்கறாங்க, எதுக்காக வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு. வாஸ்துனா என்ன? நம்ம வசிக்கிற இடம் தான் வாஸ்து. சரிங்களா? அந்த வாஸ்து யாரால வந்தது? சிவனால் உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து தேவன். சரிங்களா? அப்போ அந்த வாஸ்துக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் உண்டு. வாஸ்து தேவன் என்பவர் யாரு? சிவனால் உருவாக்கப்பட்டவர். அப்ப அந்த வாஸ்துக்கும் சிவனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் பஞ்சபூத தலங்கள்ல சிவன், 5 பஞ்சபூத தலங்கள்ல சிவன் உட்கார்ந்து இருக்காரு. அந்த வீட்டுல எந்த இடம் பாதிக்குதோ, ஆதி காலத்துல எல்லாம் எங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா, நீர் சம்பந்தமான இடம் பாதிச்சுன்னா நீர் ஸ்தலத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு அந்த 5 விதமான ஸ்தலங்களும் வந்து 5 விதமான இடங்களும் பாதிச்சா போயிட்டு வான்னு தாத்தா சொல்லுவாரு. இப்ப நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட அனுபவத்துல எனது வந்து ஒரு கடந்த 25 வருட கால அனுபவத்துல என்னன்னா, நம்ம இருக்கிற இடம் வாஸ்துப்படி இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், மேற்படிப்புக்கும் போகும். நம்ம இருக்கிற இடம் வாஸ்துப்படி இருந்தா நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கும். அதாவது சிக்கு இல்லாத உடம்பு இருக்கும், மெடிக்கல் செலவு இல்லாம இருக்கலாம். அப்புறம் நம்ம இதை இருக்கிற இடம் வாஸ்துப்படி இருந்ததுன்னா தொழில் நல்லா அமைஞ்சு ஒரு கொஞ்சம் குறைஞ்ச இன்வெஸ்ட் பண்ணனாலும் நிறைஞ்ச லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் வாஸ்துப்படி வாஸ்துப்படி இல்லாத இடத்துல நிறைய இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்ச லாபம் தான் கிடைக்கும். வாஸ்துப்படி இருக்கும்போதுதான் நிறைஞ்ச லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்மளை பாதுகாக்க வாஸ்து அவசியம். இதுதான் வாஸ்துங்கிறது. ஆனா கேக்குறாங்க நிறைய பேர். கேட்கும்போது நம்ம இதை சொல்ல வேண்டியதாகுது. அது மாதிரிதான் உங்களுக்கு நாங்க சொல்றோம். இப்ப ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு வீடு எந்த பக்கம் வேணாலும் திரும்பி இருக்கும். அப்ப திரும்பி இருக்கும் பட்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க இந்த மாதிரி காம்பஸ் கொண்டு போய் டிகிரி வைஸ்ல வீடு, அவங்க வாங்கி இருக்கிற வீடாகட்டும், அவங்க வாங்கி இருக்கிற மனையாகட்டும், எந்த திசை பார்த்து திரும்பி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த காம்பஸ் வச்சு அதுல நேரா இருந்தாதான் 90 டிகிரி, சாய்வா இருந்தா அதிகமான டிகிரி, குறி இருந்தா குறைந்த டிகிரி. அப்ப நேரா இருக்கும்போதுதான் 90 டிகிரி கரெக்டா நேரா இருக்கும்போது பட்சத்துலதான் அந்த வீட்டை வந்து அந்த திசைக்கேற்றவாறு நம்ம வீட்டை அமைச்சு தர முடியும். நம்ம சௌரியத்துக்கு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு இப்படி அமைக்கவே முடியாது. கண்டிப்பா ஸ்பாட்டுக்கு போகணும். நாங்க அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்க ஸ்பாட்டுக்கு போய் நாங்க அவங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கறது. இப்ப மலேசியாவில இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இல்லைன்னா நாங்க இப்படி திருப்பி நிலவை வச்சிருப்போம், வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த திசையை அந்த ஊருக்கு தகுந்தவாறு அந்த திசையை கேட்டு பார்த்து அந்த வீடு எந்த பக்கம் திரும்பி இருக்குது நேர் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது. அதனாலதான் இந்த காம்பஸ், இந்த எல்ராடு கொண்டு போனா, இந்த எல்ராடு என்கிட்ட வந்து 30 வருஷம் ஆகுது.
30 வருஷமா இந்த எல்ராட் எனர்ஜி கம்பின்னு சொல்லுவோம் இதைய. இதை வந்து சைட்டு கொண்டு போய் நேர்ல காமிச்சு பார்த்து அந்த சைட்ல வச்சு பார்க்கும்போது இதுல எனர்ஜி தெரியும். இந்த கம்பி வச்சு பார்க்கும்போது நல்ல எனர்ஜி தெரியும். அப்ப உங்க வீட்ல இவ்வளவு எனர்ஜி இருக்குது, எனர்ஜி இல்லாம இருக்குது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த எனர்ஜிக்கு உண்டானது என்னன்னா, கண்டிப்பா வந்து மாப்பு போடுறது, புகை போடுறது, சாம்பிராணி புகை போடுறது, தெய்வ வழிபாடு பண்றது, ஒரு கணபதி ஹோமம் பண்றது, எல்லாத்தையும் நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். நாங்க ஒரு 5 லேடி இருக்கிறோம். நாங்களே போய் நேரடியா சைட் விசிட்ல இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படிதான் இதுக்காகத்தான் வாஸ்து பாக்குறது. ஆமா, அதே மாதிரி இப்ப நம்ம ஹோமம் பண்றது, இப்ப நம்ம வந்து ஒரு வீட்ல ஒரு 10 15 வருஷம் இருக்கோம் அப்படின்னா நம்ம கணபதி ஹோமம் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து வீடு கட்டி முடிச்சதும் கிரகப்பிரவேசம் அப்போ ஹோமம் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம்? என்ன மாதிரியான விஷயங்கள் இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஹோமம் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, நீங்க வீடு புண்ணியர்ஜன குடி போகும்போது முன்னத்த நாள் வாஸ்து பூஜை பண்ணணும். அடுத்த நாள் உங்களுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிரணும். இதுவே வீடு கட்டி 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் 12வது வருஷத்துலயாகட்டும் இல்லாட்டி 10வது வருஷத்துலயாகட்டும் இதே மாதிரி அதுக்கு பேரு வாழும் வீட்டில் வாஸ்து ஹோமம். அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க. வாழும் வீட்டில் வாஸ்து ஹோமம்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எதுக்காக பண்றோம்னா, நீங்க இப்ப கும்பாபிஷேகம் ஒரு கடவுளுக்கே 12 வருஷம் கழிச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க. அப்ப அது மாதிரி வீட்டுக்குமே 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஒரு ஹோமம் பண்ணணும். அது அவங்க பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல நாங்க இப்ப வரைக்கும் பண்ணல, நாங்க வீடு கட்டி வந்து 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷமா நல்லாதான் இருந்துச்சு, இந்த 11வது வருஷத்துல இருந்து எங்களுக்கு பிரச்சனையே தீரல அப்படிங்கும் போது நாங்க வாழும் வீட்டில் வாஸ்து ஹோமம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து கிச்சன் வந்து எந்த திசையில வைக்கணும்? ஏன்னா நம்ம வந்து இப்ப தவறான திசையில வச்சோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்பை நமக்கு கொடுக்கும் மேம்? கண்டிப்பா. அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும்தான் வடமேற்குல கிச்சன் வைக்கணும். அப்புறம் எந்த திசை பார்த்தாலும், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு 3 திசையிலுமே வந்து கரெக்டா வந்து அக்னி மூலையில செட் ஆகும். தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் அதுல வர்றதுனால அக்னி மூலையில செட் ஆகாது. அதுக்காக வடமேற்கு மூலை. அப்ப இந்த 3 அடுத்த மத்த 3 திசையிலையும் அக்னி மூலையில செட் ஆகும். அக்னி மூலையில மட்டும்தான் கிச்சன் இருக்கணும். தெற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும்தான் வடமேற்கு மூலையில கிச்சன் இருக்கணும். அதாவது கிச்சன் இருக்கிற இடத்துல கிச்சன் இருக்கணும், புரியுதுங்களா? பாத்ரூம் இருக்கிற இடத்துல பாத்ரூம் இருக்கணும். நைருதி மூலையில பீரோ வைக்கிறோம், பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் போட்டுறோம். அது கணவன் மனைவி படுக்கிறது. அங்க அந்த பெட்ரூம் தான் இருக்கணும். ஈசானியத்தை எப்பவுமே காலியா போடணும். வடமேற்கு மூலையில சின்ன பெட்ரூமும் போடலாம், குழந்தைகள் பெட்ரூமும் போடலாம். ஓகே. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொல்லவாசல் அப்படிங்கிறது கம்மியாயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் நிலவாசலுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து கொல்லவாசல் இருக்கணுமா? இல்ல நம்ம அப்படி வேற திசையில அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா, அது என்ன மாரியான பாதிப்புகள நமக்கு கொடுக்குமா? இல்ல பொதுவாவே ஒரு வீட்டுக்கு 2 வாசல் இருக்கணும். இருக்கணும். இப்ப பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, 2 வாசல் வைக்கிறதே இல்ல. ஒரு வாசல் தான் மெயின் டோரோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா 2 வாசல் இருந்தா நல்லது. அந்த 2 வாசல் எதுனா இன்னொரு வாசல் கொல்லைப்புற வாசல் அப்படிம்பாங்க அந்த காலத்துல இருந்து. இப்ப வந்து இப்ப ரீசெண்டா கட்டிட்டு இருக்கிற வீட்ல எல்லாம் மெயின் டோர் மட்டும் வைக்கிறதோட விட்டுறாங்க. அந்த கொல்லைப்புற வாசல் வழியா வெளியே வந்து வேலை செய்யறவங்கள நம்ம அதை என்ன பண்றாங்க, தனி கிச்சனா வெளியே ஒண்ணு போட்டுறாங்க. புரியுதுங்களா? நம்ம இந்த வழியா வந்து நம்ம ஒண்ணு இல்ல, நான்வெஜ் செய்யறவங்க எல்லாம் வேற பக்கம் வெளியே வச்சுதான் சோறாக்கி இது பண்ணுவாங்க. அப்ப இந்த வாசல் வழியா போய் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆகாத வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்க தண்ணி குடுக்கறது, சாப்பிட வைக்கிறது மெயின் டோர் கிட்ட வச்சு சாப்பிட போட மாட்டாங்க. கொல்லப்புற வாசல்ல வச்சுதான் வேலையாட்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி கிச்சனே வெளியே வச்சிடறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன். இப்படி 2 கிச்சன் தான் இருக்குது எந்த வீட்டுல, பெரிய பெரிய வீட்டுல பார்த்தாலும். அவங்க வேணும்னு கேக்குறாங்க. அது அளவுக்கு பிளான் போட்டு கொடுத்துறது நாங்க. கிச்சன் இந்த திசையில தான் இருக்கணும், ரூம் இந்த திசையில தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது, இபி பாக்ஸ், ஜன்னல் இதற்குமே திசை பார்த்து நம்ம வாஸ்து பார்த்து தான் கரெக்டா வைக்கணுமா? அப்படி வைக்கலன்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும்? கண்டிப்பா. எப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம வடமேற்குல தான் வந்து இபி பாக்ஸ் வைக்கணும், இல்லாட்டி அக்னி மூலையில தான் வைக்கணும். இந்த 2 மூலையில வைக்க முடியாம வேற எங்க ஈசானியில வச்சுட்டேன்னு வைங்களேன், அந்த வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும், வாக்குவாதங்கள் வந்துட்டே இருக்கும். அப்ப ஈசானியத்துல வைக்க கூடாது, கன்னி மூலையிலயும் வைக்க கூடாது. இதுக்கு வைக்க வேண்டிய இபி பாக்ஸ் வைக்க வேண்டிய மூலை என்னன்னா வடமேற்கும் அக்னி மூலையும் தான் வைக்கணும். எந்த கட்டடத்திலனாலும் அந்த 2 இடத்துலயும் தாராளமா வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்போ முன்னாடிலாம் வந்து இந்த பூஜை அறை அப்படிங்கும்போது தனியா ஒரு அறை இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதை கிச்சன்ல ஒரு ஓரமாவும் இந்த சின்னதா பூஜை அறைக்கும் அங்க இருக்கிற சிலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதா போட்டோஸ் ஃப்ரேம் தான் இருக்கும். இப்ப நிறைய பேர் வீட்லயே சிலை வைக்கிறாங்க, பூஜை அறைன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பெரிய அறையை ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி வாஸ்துல நம்ம வந்து பண்ணலாமா? இல்ல வந்து பூஜை அறைனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்குதா வாஸ்து ரீதியா? கண்டிப்பா. நான் என்ன கேட்டா என்ன சொல்லுவேன்னா, என்னோட 30 வருஷம் அனுபவத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும், வீட்டுல பூஜை அறை தேவையில்லை.
ம். தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ம். எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் இப்ப நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் எத்தனை பில்டிங் கட்டிட்டு இருக்கேன்னு. ம். பெரிய அப் டவுன் 2 கட்டுறாங்க. மேல 3 பெட்ரூம், கீழ 2 பெட்ரூம், 5 பெட்ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க. ஹை ரூப். ம். பூஜை ரூமே வேண்டான்ட்டேன் நானு. சரின்ட்டாங்க இப்ப அவங்க. ஜென்ரலா இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா, எனக்கு பூஜை அறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வழக்கம். ஏன்னா நான் வீட்ல வந்து விளக்கேத்தணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லங்கும்போது அது எப்படி ஒத்துப்பாங்க மேம்? ஒத்துக்குறாங்க நெறைய பேர். விஷயத்த ம்ஹ்ம். சொல்லுவோம் நாங்க. இப்ப ஓகே. ஆதி காலத்துல பண்டைய காலத்துல எல்லாம் இப்ப எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா வீட்லயே பூஜை ரூம் கிடையாது. நான் தான் ஒரு சின்ன செல்ஃப் வச்சிருக்கிறேன். ம்ஹ்ம். எங்க அம்மா வீட்லயே பூஜை ரூம் கிடையாது. ம்ஹ்ம். தெரியுங்களா? இப்படி ஒரு மாடம் கட்டுவாங்க ஆமா, ஆமா. செவுத்துல. தெரியும், தெரியும். அதுல ஆ. 2 விளக்கு பத்த வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஓஹோ! கிட்டத்தட்ட எனக்கு 60 வயசு ஆக போகுது. 60 வருஷமா பாக்குறேன். அப்படிதான் சாமி கும்பிட்டு இருக்காங்க. ம், ம். நான் மட்டும் தான் ஒரு செல்ஃப போட்டு அதுல 2 போட்டோவ வச்சு 2 தீபம் பத்த வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ம், ம். பட் நாங்க போற வீடெல்லாம் நாங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, பூஜை ரூம் தேவையில்ல. நீங்க சோம்பேறித்தனத்துக்கு தான் பூஜை ரூம் வைக்கிறீங்க. ம். காரணம் என்னன்னா, கோயில் போய் சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்க. கோயில் ம். போகணும்னு நினைச்சுக்கிட்டு போகாம வீட்ல வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரூம் போட்டீங்க. எந்த வீட்ல பூஜை ரூம் இருக்குதோ அந்த வீட்ல கணவன் மனைவி பிரச்சனை வரும். எந்த ம். வீட்ல செல்ஃப்ல பூஜை ரூம் இருக்குதோ அந்த வீடு சுபிட்சமா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு செவுத்துல ஓகே. செல்ஃப் மாரி ம். வச்சு பூஜை ரூம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ம். அது நல்லது. வச்சுக்கலாம் அப்படி. ம். ஏன்னா அந்த காலத்துல இப்படி மாடம் முக்கோணம் மாரி ம். ஒரு மாடம் போட்டு அதுலதான் தீபம் பத்துனாங்க. ம். அதுலதான் சாமி கும்பிட்டாங்க. அவங்க ம். விசுக்குன்னு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு தான் போயிருவாங்க. ம். வீட்ல தீபம் போடலாம், சாமி கும்பிடலாம், இந்த மாரி எல்லாம் அத பண்ணலாம், இத பண்ணலாம். வீட்ல உட்கார்ந்து தியானம் பண்றது ஒரு ரூம் வேணும்னு கேட்டு தியானம் பண்றதுக்குலாம் ஒரு ரூம் 10க்கு 10 ஒரு ரூம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பெரிய பெரிய இடத்துல. ம். சாமி ரூம் போடக்கூடாது. ஓகே. போட்டா அது கோவிலா மாறிடும். வீடு வீடா ம். இருக்கணும், கோவில் கோவிலா இருக்கணும். ம். வீட்ல வந்து செல்ஃப்ல சாமி ரூம் வைக்கிறது தான் கரெக்ட். அதுவும் இப்பல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, சமையல் அறையிலே வடமேற்குல வச்சுக்குங்க. ரொம்ப ம். ரொம்ப நல்லது அப்படின்னு இப்ப சமீபத்துல ஒரு 2, 3 வருஷ காலத்துல ம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 30 வீட்டுகளுக்கெல்லாம் நாங்க போயிருக்கிறோம். அந்த புது வீடு கட்டி குடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ம். வீடு கிச்சன்ல வடமேற்குல பூஜை ரூம் போட்டு குடுத்துருக்கிறோம். ஓகே. செல்ஃப் மாரி அதுவும் ரூம் மாரி கிடையாது. ம்ஹ்ம். 2 கடப்பக்கல்ல சொருகி செல்ஃப் மாரி போட்டு அதுக்கு வேணா டோரும் போட்டுக்கலாம், ஸ்கிரீனும் போட்டுக்கலாம். அந்த மாரி ஐடியா பண்ணி குடுத்துருக்குறோம். நல்லா இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஓகே. அந்த மாரி வீடு கட்டினவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாரி இப்போ வாஸ்துலயே வந்து பாத்தீங்கன்னா மேம், இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு மாதிரியான வாஸ்து இருக்கும். மற்ற ஊர்கள்ல ஒரு மாரி வாஸ்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாரி தான் வாஸ்துவும் மாறுமா மேம்? ஆமா. அப்படிதான் எல்லாரும் எப்படின்னா இப்ப கேரளா போன சமீபத்துல வாஸ்து பாக்க. ம். கேரளாவுல 20 வீடு பார்த்தேன். 20 வீடு இதுக்காகவே போய் பார்த்தேன். பூரா ஈசான்யத்துல தான் கிச்சன் வச்சிருக்காங்க. ம். ஈசான்யத்துல கிச்சன் வைக்கவே கூடாது. ஏன்னா அது நீர் தத்துவமான இடம். ஓகே. கிச்சன்ங்கிறது அக்னி தத்துவமான செயல். ம். அங்கேயே தான் வச்சிருக்காங்க கேட்டா எல்லாரும் அங்கேயே தான் வச்சிருக்காங்க. ம். பார்த்தப்ப நாங்க போன வீடு இப்ப எங்களுடைய பிளான் வாங்கி கட்டனனால இப்ப ம். நாங்க மாத்தி குடுத்தோம்னு வைங்களேன். ஆனா நான் அவங்க சொன்னாங்க, "அம்மா இங்க போய் பாருங்க எல்லாத்து வீட்லயும்." அவங்க ரிலேஷன் வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. பார்த்தா எல்லா வீட்லயும் அப்படியே நல்லாவே இருக்கிறாங்க. அது ம்ஹ்ம். ஒரு சிலருக்கு வந்து நல்ல திசை, நல்ல புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. ம். ஒருவேளை 6, 8, 12 திசைகள், புத்திகள் நடக்கும்போது, அவங்களுடைய ஜாதகத்த வச்சு மீன் பண்ணி பார்க்கும்போது, ம். ஆகாத திசைகள் நடக்கும்போது, அது கண்டிப்பா அது வேலை காட்டும். அதே மாரி இப்ப நம்ம வந்து ரூம்ல லாஃப்ட் போடுறது எல்லாமே ம். வழக்கம் தான். இப்போ லாஃப்ட்டுமே இப்படிதான் இருக்கணும், இந்த திசையில தான் பார்த்து வைக்கணும், இல்ல அத மாத்தி வச்சா அது என்ன மாதிரியான பாதிப்புகள கொடுக்கும் கண்டிப்பா. மேம்? நெகட்டிவ் குடுக்கும். எப்படி நெகட்டிவ் குடுக்கும்னா, ஓகே. இப்போ தெற்கு ம். செவுத்துலயும், மேற்கு செவுத்துலயும் தான் லாப்ட் போடணும். ம். ம். கிழக்கு செவுத்துல, வடக்கு செவுத்துல லாப்ட் போடக்கூடாது. சரிங்களா? ம். ம். அந்த லாப்ட் எப்படி பார்த்து இருக்கணும்? வடக்கு பார்த்து இருக்கணும், இல்லாட்டி கிழக்கு பார்த்து இருக்கணும். செல்ஃப்களும் இதே மாரி தான். இதே மாரி தான் செல்ஃப்களும், லாப்ட்டுகளும். ஆனா மாத்தி போட்டாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்குண்டான நெகட்டிவ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த நெகட்டிவா தான் அது வேலை செய்யும். ஓகே. அதே மாதிரி இப்ப வீட்லயே ஆர்ச் மாரி ஒண்ணு பண்றாங்க இல்லையா மேம்? சோ அந்த மாரி பண்ணக்கூடாது அப்டின்லாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. அது ஆமா. என்ன மாரியான ஆர்ச் பாதிப்ப கொடுக்கும்? பண்ணக்கூடாது தான். ஏன் ம். ஆர்ச் பண்றாங்கன்னா, அந்த ஓப்பன் விட்டுர்றாங்கல்ல, அதுக்கு ஆ. ஆர்ச் பண்றாங்க. ஓகே. ஆர்ச் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே. இப்ப ஏன்னா அது கோவிலுடைய அமைப்பு மாதிரியா ம். மேம் அது? கோவில் அமைப்பு தான். ம். கோவில் அமைப்பு ஆர்ச்சுங்கும்போதே அது வந்து வளைஞ்சிருது இல்லங்க. ஆமாமா. அது ஆகாத சகுனம். உங்களுக்கு ஓகே. வட்டமே வந்து 0. ம்ஹ்ம். சதுரம் தான் கரெக்ட். ஓகே. ஓகே. இப்ப திருமண தடைக்கு வாஸ்து மூலமா ஏதாவது தீர்வு சொல்லுங்க மேம். கண்டிப்பா. வாஸ்து மூலமா திருமணத்த ம். கண்டிப்பா ரெமெடி பண்ணிடலாம். எப்படி ஓகே. ரெமெடி பண்ணிடலாம்னா, ஒண்ணும் இல்ல ஒரு 39 வயசுல ஒரு பையன் வந்தான். நான் ம். நெறைய நாள் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகத்துல பார்த்தா எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு. 7ல ஒண்ணுமில்ல, பாவகிரகங்கள் இல்ல, ஓகே. ஒண்ணுமில்ல. ம். நல்லா இருக்கு. 7, 8 சுத்தமா இருக்குது ஜாதகத்துல. ம்ஹ்ம். அப்ப ஏன் இவனுக்கு கல்யாணம் ஆகல? நான் வீட்ட ஒரு தடவ வந்து பார்க்கறனே அப்படின்னு நான் சொன்னேன். ம். சரி இவன் வீட்ட போய் பார்க்கறேன். கரெக்ட்டா வாயுவியத்துல வாசல். வடக்கு ம். வாயுவியத்துல. ம். இவனுக்கு குரு நல்லா இருக்கிறாரு. வடக்கு நேர் வடக்குல வடகிழக்குல வாசல் வச்சிருக்கணும். இல்லாட்டி நேர் வடக்குல வச்சிருக்கணும். ஓகே. வாசல மட்டும் தாம்மா மாத்தி குடுத்தோம். ம்ஹ்ம். ஒரு 60 நாள்ல திருமணம் நிச்சயமாயிருச்சு. ஓஹோ! பொண்ணுமே எங்ககிட்டயே வந்துச்சு. ம். அப்புறம் நாங்க கூப்பிட்டு பேசினோம். 2 பேரையும் உட்கார வச்சு, எங்க ஆபீஸ்லயே உட்கார வச்சு மீட்டிங் போட்டோம். பேசி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 45 நாள், 50 நாள்லயே முடிவாயி திருமணமும் முடிஞ்சிருச்சு.
மேம் நீங்க 25 வருஷமா வாஸ்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது, உங்ககிட்ட மாணவர்கள் வரும்போது, அவங்க அடுத்தடுத்து என்ன மாரியான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க அப்படிங்கிறதும் நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. எப்படின்னா, நல்ல இன்ஜினியர் எல்லாம் வந்து கரெக்ட்டா வாஸ்துப்படி பிளான் போட மாட்டாங்க. ம், ம். அவங்க அது அவங்களுக்கு வாஸ்து தெரியாதுல்ல. அவங்க ஆமா. அவங்க இஷ்டத்துக்கு ம், பிளான் போட்டுருவாங்க. அதை வாஸ்துப்படி திருத்துவோம் நாங்க. திருத்தி அப்புறம் பில்டிங் பார்த்து எல்லாம் பண்ணி நேரடியா போவோம் நாங்க. ம், பக்கத்துல இருந்தாலும் நேரடியா போவோம், தூரத்துல இருந்தாலும் நேரடியா போவோம். ம். போய் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி குடுக்கும்போது, அவங்க கட்டடம் கட்ட போறாங்கல்ல, ம், ம், அவங்களே சொல்லுவாங்களாம், "பத்மா ம், மகாலிங்கன்னா நல்லா தெரியுமாம் அவங்களுக்கு." ம், "அப்படியா? அப்பன்னா கரெக்ட்டா இருக்கும் நீங்க செய்யற வேலை." அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்ட்டா நெறைய எங்களுக்கு கட்டடம் வருது. உங்கள்ட்ட ம், படிச்சு நாங்க பிளான் போட்டதுக்கப்புறம், ம். எங்களுக்கு கட்டடங்கள் நெறைய வருது. நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஓகே. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு சித்தாள் பொண்ணு நம்மகிட்ட படிச்சது. ம். 3ஆம் கிளாஸ் தான் அந்த பொண்ணு படிச்சிருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட மாசம் 40,000 டூ 50,000 வருமானம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ம். எப்பவுமே ஆசிரியர் அதே லெவல்ல இருப்பாங்க. மாணவர்கள் மேல மேல போயிட்டே இருப்பாங்க. ம். அது மாரி தான் போகணும்னு நானும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். ஓகே மேம். நன்றிம்மா. நல்லதே நடக்கும்.